கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு சட்ட போராட்டம் பாத்தீங்கன்னா இப்போ அது என்ன இருக்குன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, கோவையை சார்ந்தவர், அவர் தன் வீட்டுக்கு இபிஎல் எடுக்கிறதுக்காக லைன் எழுதி கொடுக்குறாரு, லைன் வேணும்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அதற்கு அந்த ஊழியர் லஞ்சம் கேட்கிறாரு. அந்த லஞ்சத்தை இவர் கொடுப்பதற்கு முன்னாடி சில வேலைகள்லாம் செய்து அந்த லஞ்ச பணத்தை கொடுக்க போறாரு. அந்த லஞ்சம் கேட்டவர் மாற்றுறாரு, அது வழக்கு நடக்குது. அந்த வழக்கு சம்பந்தமான விஷயம் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் விஜய் கிருத்திக், டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வடவெளியை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலரா அவர் இருக்கார். சமூகத்தினுடைய நிறைய இடத்துல பொருள் கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு. அவர் பேர் கதிர்மதியோன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவரு பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் உரிமைகள் தொடர்பாகவும் என்ன பண்றாரு, வாய்ஸ் கொடுக்குறாரு. சோ நம்ம நுகர்வோர் நலச்சங்கம் இருக்கு இல்லையா, ஸோ நுகர்வோருடைய கன்சியூமர் உடைய கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் கோர்ட்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது சம்பந்தமா நுகர்வோருக்கு நடக்கக்கூடிய இடர்பாடுகள் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஆளாகவும் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாரா இல்ல பழைய வீட்டுக்கோ ஈவிலைன் வாங்குறாரான்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு மின்சார இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எப்பன்னு பாத்தீங்கன்னா 1996 என்ன பண்றாரு, ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறாரு. அதாவது இது வீடு புது வீடு கூட கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த மின் இணைப்பினுடைய பெயர் மாற்றத்துக்காக அப்ளிகேஷன் கொடுக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயர்ல இருந்து எனக்கு இந்த பெயருக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1996 வருடம் என்ன பண்றாரு, அந்த பெயர் மாற்றத்துக்கான ஒரு விண்ணப்ப மனு கொடுக்கிறாரு. இந்த மனுவை பார்த்துட்டு அந்த பெயர் மாற்றம் செய்வதற்காக கதிர்மதியோன் அவர்கிட்ட மின்சார வாரியத்துல ஒர்க் பண்ண ஒரு ஊழியர் என்ன பண்றாருன்னா எனக்கு லஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. 500 ரூபாய் லஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு 1996. அப்போ இன்னைக்கு மணி வேல்யூ கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 500 ரூபாய்ங்கிறது அன்னைக்குடைய மணி வேல்யூ ஒரு நல்ல ஒரு 5000 ரூபாய் வரைக்குமான ஒரு ஒர்த்து வச்சுக்கலாம். இப்ப அவர் கேட்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இது குறித்து உடனே லஞ்ச ஒழிப்பு துறையிடம் போயிட்டு புகார் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி நான் பெயர் மாற்றத்திற்கு நான் மனு கொடுத்தேன், அதற்கு அந்த மின்சார வாரியத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர் எனக்கு லஞ்சமா 800 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த அலுவலர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. நான் பணத்துல அந்த மைண்ட் தொடங்குவாங்க இல்லையா, அந்த லஞ்ச பணத்தை கொடுக்கும்போது அவங்க பிடிக்கிறதுக்காக ரசாயனத்தை நோட்டு தொடங்குவாங்கல்ல, அது மாதிரி ரசாயனத்தை நோட்ல தடவி என்ன பண்றாங்க, 4 100 ரூபாய் நோட்டு, 2 50 ரூபாய் நோட்டு, அது என்ன பண்றாங்க, இது மாதிரி இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி இவருக்கு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு சமூக ஆர்வலரா இருக்கிறதுனால, அதுவும் நுகர்வோருடைய நிறைய இடர்பாடுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு கண்டிப்பா அந்த மாதிரியான விஜிலன்ஸ் போர்டுலாம் நிறைய இவருக்கு ஒரு லிங்க் இருந்திருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த லஞ்சம் கேட்டவரை கையங்கலமா புடிச்சிடுறாங்க. இப்ப கையங்கலமா புடிச்சு அந்த வழக்கு பாத்தீங்க அப்படின்னா நடந்து அந்த வழக்கு கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா நீதிமன்றத்துல இந்த வழக்கு 2001 இது என்ன ஆகுது, அவருக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்குது. அதாவது இவருக்கு யாரு அந்த லஞ்சம் வாங்குறவருக்கு தண்டனையும் இவருக்கு உண்டான தீர்ப்பும் கிடைக்குது. லஞ்சம் வாங்கினது இது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. இது என்னன்னா 2001 அதுக்கு உண்டான முடிவு வந்தாலும் கதிர்மதியோன் அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் லஞ்சமா கொடுத்தாருல 500 ரூபாய், 4 100 ரூபாய் தாள், 2 50 ரூபாய் தாள், அந்த பணம் என்ன ஆகலைன்னா அவருக்கு திரும்பி வரல. இது குறித்து என்ன பண்றாரு,
மறுபடியும் 2007ஆம் ஆண்டுல நீதிமன்றத்துல மனு கொடுக்குறாரு. நான் கூட லஞ்ச பணத்தை வாங்கினாருன்னு சொல்லி, அதான் லஞ்சம் வாங்கினாருன்னு வழக்கு கொடுத்தேன், அதுக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க. ஆனா நான் லஞ்சமா கொடுத்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் இன்னும் என் கைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2007 என்ன பண்றாரு, அவர் போய் மறுபடியும் கோர்ட்ல மனு கொடுக்குறாரு. அந்த மனுவை எடுத்து விசாரித்து கிட்டத்தட்ட 2024 நம்மளுடைய இப்போ ஜூன் நம்ம 11 இருக்கிறோம், அவருக்கு ஜூன் 11ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல தான் அந்த கோர்ட் என்ன பண்ணி இருக்குதுன்னா, அதாவது 28 ஆண்டுகள் கழித்து அவருக்கு இந்த கோர்ட்டு அவர் லஞ்சமா கொடுத்தாரு பாருங்க. அப்போ அதே நோட்டு, அதே 100 ரூபாய் நோட்டு, அதே 50 ரூபாய் நோட்டை இவருக்கு 28 ஆண்டுகள் கழித்து இவர் கையில கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இவரு அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைகிறாரு. என்ன, நாம கொடுத்த நியாயம் கேட்ட அந்த போராட்டம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, நமக்கு உரிய நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மகிழ்ச்சி. இன்னொரு சைடு என்னன்னா, 1996 புழக்கத்துல இருந்த அந்த 100 ரூபாய் நோட்டும் 50 ரூபாய் நோட்டும் இப்போ புழக்கத்துல இல்லை. அந்த பணம் இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா பயன்படுத்த முடியாது. அது இப்போ ஒரு செல்லா காசா ஒரு இருக்கு. அந்த பணம் புழக்கத்துல பயன்பாட்டுல இல்லை. இப்ப அந்த பணத்தை இவர் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாதா, இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து அவரு வேறு பணத்தை பேங்க்ல கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற பணத்தை மாற்றி தான் அவர் என்ன பண்ண முடியும், அந்த பணத்தை அவர் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, ஒன்று அவரு நீதிக்கு மகிழ்ச்சி அடைகிறாரு. இந்த நோட்டை இப்ப இந்த நோட் செல்லாது, இந்த நோட் நான் போய் பேங்க்ல கொடுத்து மாத்தி, ஏன்னா கோர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு, அந்த பணத்துக்கு உண்டான ரெக்கார்ட் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும், அதை கொண்டு போய் அந்த ரெக்கார்டோட கொடுத்து கோர்ட்ல இருந்து அந்த ரெக்கார்டோட கொடுத்து பேங்க்ல மாத்தி அந்த பணத்தை நான் பயன்படுத்த போறது இல்லை, ஏன்னா எனக்கு கிடைத்த நீதிக்கு உண்டான அடையாளமா இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த நீதி கிடைப்பதற்கு இவருக்கு கிடைத்த அந்த நீதியினுடைய காலம் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 28 ஆண்டு. ஒருத்தர் லஞ்சம் கேட்கிறாரு, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விஜிலன்ஸுக்கு போறாரு. அந்த விஜிலன்ஸ்ல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் லஞ்சமாக கொடுத்த பணம் அவருக்கு திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு ஆயிருக்குன்னா 28 ஆண்டுகள் கழித்து இவருக்கு உண்டான ஒரு தீர்வு, அந்த பணம் திரும்ப வந்திருக்கு. அப்படிங்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, அது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா ஒரு நியாயமா நின்று நம்ம ஒரு விஷயத்தை நியாயமா அணுகி ஒரு விஷயத்தை நியாயத்தோட நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு அவன் கொடுத்த பணத்தையே அவனே பெறுவதற்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலம் ஆகுது. அப்படிங்கும் போது மக்கள் நியாயத்தை நோக்கி நிக்க மாட்டாங்க, நியாயம்தான் பெருசு அப்படின்னு நிக்க மாட்டாங்க. அதுவும் நீதிமன்றத்தை போய் அணுகும் பொழுது 28 ஆண்டு காலம் கழிச்சு அவருக்கு கொடுத்த 500 ரூபாய் வந்திருக்குது. அப்படிங்கும் போது இதுக்கு எத்தனை முறை ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கணும், எத்தனை வாய்தாக்கு அவர் போயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. 2007 கொடுத்த அந்த 500 ரூபாய் தாள், அதாவது 500 ரூபாய் நோட்டு நான் கொடுத்தது 100 ரூபாய், ஒரு 50 ரூபாய் தாள், 500 ரூபாய் மொத்த ரூபாயும் எனக்கு வரலன்னு 2007 மனு கொடுக்குறாரு. அது 2028 தான் அவர் கைக்கு சேருதுன்னா, அப்போ ஒரு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போறது நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும், இது பெரிய அலைச்சலாகும், நமக்கு கால விரயமாகும், ஒவ்வொரு வயதாக்கும் நம்ம போகணும், இது உடனே நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, இது மிகவும் காலம் தாழ்த்தி தான் கிடைக்கும் போது மக்கள் நியாயத்தை விட்டுட்டு அநீதி பக்கம் ஓகே இதுக்காக எல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேறு பக்கம் நியாயத்தின் வழியே நிக்காம ஆப்போசிட்ல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. ஏன்னா ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு 28 வருஷம் ஆகுதுங்கும் போது நியாயத்து பக்கம் யாரு நிப்பாங்க, நியாயம்தான் பெருசு, அதாவது உண்மைதான் பெருசு, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்ல போட்டிருப்பாங்க இல்லையா, உண்மைதான் இறுதியில வெல்லும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கு உண்டான கால அவகாசம் இருக்கு பாருங்க, அந்த அவகாசத்தை ஒரு பாமர மனிதன், ஒரு நடுத்தர மனிதன் இல்ல யாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர்கள் காத்திருந்து அதுக்கு உண்டான ஒவ்வொரு வாய்தாவுக்கும் கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நியாயத்தை பெறுவது அப்படிங்கிறதுக்கு பதிலா குறுக்கோளில போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருது. அப்படிங்கும் போது மக்கள்
அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ ஒரு வகையில நியாயம் கிடைத்தது, மகிழ்ச்சி. இன்னொரு வகையில நியாயம் என்பது காலம் தாழ்த்தி கிடைச்சிருக்கு பாருங்க, அது என்பது எனக்கு அந்த நியாயம் என்பது ஒரு சைடு எனக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே நாம ஏன் இது ஒரு டாபிக்கா எடுத்து இது ஒரு பதிவை நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ஒரு நியாயம் கிடைப்பதற்கு இவ்வளவு காலம் நமக்கு கால நீட்டிப்பு இருக்குது அப்படிங்கிறத குறைத்து நியாயம் என்பது உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தா எல்லோரும் தைரியமா சட்டத்தை அணுகுவாங்க. யாரும் குறுக்கு வழியில போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப அவங்க 500 ரூபாய் கேட்கிறாரா, 500 ரூபாய் கொடுத்தோமா, வேலையை முடிச்சோமா, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க மக்கள். அதை செய்யக்கூடாது, நான் நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்னு நின்னவருக்கு 28 ஆண்டு காலம் கழிச்சுதான் அந்த பணம் வந்திருக்குதுங்கும் போது இது யாரு முன் நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க, நியாயத்தை நோக்கி பயணிப்பாங்கிறது தான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ இது மாதிரி விஷயங்கள் இல்லாம இருந்து உடனே ஒரு நியாயம் கிடைத்தா மக்கள் கோர்ட்டு பக்கம், போலீஸ், கோர்ட்டு இதுக்கெல்லாம் அவர்கள் ஆர்வமா இங்க போனா நம்ம உடனே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு வருவாங்க. பார்க்கலாம் காலம் நம்ம எப்படி இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.